அவர் எப்படியாப்பட்ட தேவன் தெரியுமாங்க? அக்கினிமயமான தேவன். கந்தகம் எப்படி இருக்கு தெரியுமாங்க? அக்னியிலேயே கந்தகம் இன்னும் ஒரு கொடூரமான அக்னி. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த பசங்க இந்த காத்தாடிக்கு மாஞ்சா போடுமா அந்த கந்தகத்தை யூஸ் பண்ணுவாங்க. சீக்கிரத்தில் ஹீட்டு மெல்ட் ஆச்சுன்னா சீக்கிரத்தில் ஹீட்டு கம்மி ஆகவே ஆகாது. அந்த எரி நரகத்தில் அந்த கந்தகத்தில் தான் நீங்கள் தள்ளப்படுவீங்கன்னு வேற சொல்லப்பட்டிருக்குது. எப்போங்க? ஏதோ விளையாட்டு போக்கா நம்ம சபைக்கு வரோம், வெள்ளை புடவை வெள்ளை பேண்ட் போட்டுறோம், நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அப்படிதான் நம்ம நினைவுகள் எல்லாம் தப்பு செய்கிறோம். தேவன் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். நான் அநேக இடங்களில் இதை பேசுகிறதே இல்லை, உங்கள் சபையில் மாத்திரம் இந்த வார்த்தை எனக்கு வந்தது. அல்லேலூயா. ஒரு செய்தி எடுக்கும் போது எதுவும் திட்டமிடுறது கிடையாது. இதை நான் ஒரு ஊழியக்காரனாக பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு அருமையான ஊழியக்காரரை கொடுத்துருக்காரு. நான் பார்க்குறேன் அநேக முறை அவரை ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டராகவும் இருக்கிறாங்க. அது மாதிரி ஊழியக்காரர்களை கொண்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் எதற்காக எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார் என்று இந்த சபையில் பேசுறாங்க. எப்பவுமே ஆசீர்வாதம், இச்சை இப்படி குறித்து பேசின தேவன் உங்கள் சபையில எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன். நீங்க காரணம் இங்க வேதாகமத்தை மூடி வச்சா வீட்டில் போய் படிக்கிறது கிடையாது. எத்தனை பேர் படிக்கிறீங்க? கைகளை தூக்குங்க பார்ப்போம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடலாம். தைரியமா தூக்குங்க. தூக்காதவங்களுக்கு எல்லாம் உள்ளத்துல தெரியும், இனிமே பைபிள் எடுங்க. அல்லேலூயா. இப்போ கையில தூக்குங்க, இனிமே எடுப்பீங்களா? பைபிள கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. தேவன் உங்களுடைய மீறுதல்களை, உங்களுடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனானவர் ரொம்ப கிருபையான தேவன் தான், மன்னிக்கிற தேவன் தான். எதற்காக? நீங்கள் மனம் திரும்புவதற்காக தான் அவர் கிருபையா இருக்கிறார். நம்ம அதை விட்டுட்டோம். தேவன் மன்னிச்சிருவார். சண்டே ஒரு 2 மணி நேரம். அதுல கூட சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ செய்தி கேட்கிறாங்கன்னு மைக்கில் கொஞ்சம் கேட்ட உடனே உள்ள வர்றது. அல்லேலூயா. சில பேர் அப்படிதான். ஆராதனை முடிஞ்சிச்சா, ரைட்டு, யார் மைக் எடுக்கிறாங்க? ஐயா அடுத்த வாரம் பார்த்துருவோம். யாருன்னா புதுசாக வந்தா சரி இந்த வாரம் போய் தலை காமிச்சிடலாம். அல்லேலூயா. அப்படி இல்லை. தேவன் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். இந்த நாவும் புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். நீங்க என்ன செய்றீங்கன்னு அனுதினமும் பார்க்கிறவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஸ்லாக்கியத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் அக்கினிமயமானவர். நம்ம அக்கினினா பார்க்கிறோம். கந்தகம் மிகவும் அதிகப்படியான கொடுமையான ஒரு ஹீட் கந்தகம். அதிலே தள்ளப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எப்ப தள்ளப்படுவீங்க? நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தான் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அப்ப நம்ம என்னங்க செய்யணும்? அவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம மனம் திரும்புறவங்களா இருக்காங்க. நீ சபைக்கு வர்றதுனால உனக்கு மன்னிப்பு கிடைக்குமான? கிடைக்காது. சபையில நான் உட்கார்ந்துட்டேன், கண்களை மூடி பாடுங்கன்னா கண்களை திறந்து பார்த்துக்கிறாங்க. கீழ்ப்படி. நம்ம யாரை நம்ம துதிக்கிறோம்? உன்னதமான தேவன். இந்த வேதத்திலே அவர் உண்மை உள்ள தேவன் என்று கொடுக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. உண்மை உள்ளவர். உன்னை பார்த்துக்கினே இருக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி துதிக்கணும்? உண்மையும் உத்தமமாய் நாம் அவரை துதிக்கிறவராக இருக்க வேண்டும். நீங்க பெரிய ஒரு சாதனை பண்ண வேணாங்க. 66 அதிகாரத்தை எடுத்து படிங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறத படிங்க. ஆனா நீங்க படிக்கிற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இந்த சாட்சி சொல்றாங்கல்ல, அது எதுக்குங்க? அதை கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். இன்றைக்கு அருமையான சகோதரி சொன்னாங்க, பட்டா கிடைக்காம எத்தனை பேர் தெரியுங்களாங்க இன்றைக்கு அவஸ்தைப்படுறாங்க. அந்த பட்டாவை வாங்குறதுக்கு பலவிதமான கமிஷன், அதுக்கு ஏஜென்ட் தனியாகிறாங்க. எல்லாமே 25,000 30,000 ஒரு பட்டா, கவர்மெண்ட் பட்டா வாங்கி கொடுக்க. என் தேவன் பாருங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த சாட்சி நம்முடைய இருதயத்திலே நாம் விதைக்க வேண்டும். அப்போ தேவன் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார்னா நம்மளுடைய நடவடிக்கை, நம்மளுடைய கர்த்தரிடத்திலே நம்முடைய அன்பு உண்மையானதாக இல்லை. அடுத்து பாருங்க, கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துக்களுக்கு
பிரதிபலன் அளிக்கிறார். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். நல்லா யோசிச்சு பாருங்க, வார்த்தையை நல்லா படிக்கணும். கோபத்தை வைத்து வைக்கிறவர். நம்ம செய்யற கோபத்துக்கு என்ன வச்சிருக்கிறாரு? கோபத்தை வச்சிருக்கிறார் நம்ம செய்யற பாவங்களுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க? நம்ம மனம் திரும்பும். ஒண்ணுமே செய்ய வேண்டாம், மனம் திரும்பும். இதுல இங்கிலீஷ்ல அழகா கொடுக்கப்பட்டிருக்கும் ஜெலஸ் காட், எரிச்சல் உள்ளவர். எரிச்சல் தெரியுமாங்க? கோபத்தை மீறின ஒரு கோபம். எப்படி அக்கினி, நம்ம பார்க்கிற அக்கினி, நெருப்பு, கந்தகம் என்பது அதை காட்டிலும் அதிக ஹீட், அதிக டெம்பரேச்சர் உள்ளதுதான் கந்தகம். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கோபம் என்பது சாதாரண ஒரு நம்மளை மீறின ஒரு செயல். ஆனால் எரிச்சல் என்பது என்ன தெரியுமா? நம்மளை கட்டுக்கடங்காத ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப என் தேவன் பாருங்க, கிருபையான தேவன், ஜெலஸ் காட், எரிச்சல் உள்ளவர். அதே தேவன் ரிவெஞ்ச், உன்னை பழி தீர்க்கிறவராக இருக்கிறார் என்று ஆங்கில வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபியூரியஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். சீற்றம்னா தெரியல உங்களுக்கு? ஒரு லிமிட்டிற்கு மேல கடல் அலை போகும்போது அதை சீற்றம் என்று நாம் சொல்கிறோம். எதுவுமே பியாண்ட் தி லிமிட். நம்ம மேல அவருக்கு எப்போ அந்த கோபம் வரும்? பியாண்ட் தி லிமிட். அதிகப்படியான ஒரு உக்கிரம், அதிகப்படியான ஒரு கோபம் வரும்போது அவர் ஜெலஸ் காட், எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களை அங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. உன்னை மன்னிக்கவே மாட்டேன், உன்னை புறமே தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! எப்படியாப்பட்ட தேவனை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பாருங்க. உண்மை உள்ள தேவனை, கிருபை உள்ள தேவனை, அன்பான தேவனை, நீ 100 முறை பாவம் செய்தாலும் மன்னிக்கிறவராய் இருக்கிற தேவனை. ஆனா நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவன் உங்களோடு முகமுகமாய் பேசுகிறார். அதே வேளையிலே தேவன் அவருக்கென்று சீஷர்களை உண்டாக்கினார். எதற்காக? அவருடைய சத்தியத்தை, அவருடைய வார்த்தைகளை ஜனங்கள் மத்தியிலே கொண்டு செல்லும்படியாக. அதே போலத்தான் இன்றைக்கு ஊழியக்காரர்களை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் புத்தகத்தில் பார்க்கலாம், சவுல் அவன் ஒருபோதும் கை நீட்டினதே இல்லை. அவன் சவுலை கொலை செய்ய வேண்டும் என்ற நிலை அவனுக்கு வந்தபோது கூட அவன் பயந்தான். எதுக்காக? சவுல் தேவனாலே அழைக்கப்பட்டவன், தேவனாலே அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜா. இந்த வேதாகமத்திலே, இந்த உலகத்திலே முதல் ராஜாவாக. அது கூட யார் கேட்டது? நம்ம தான் கேட்டது. எல்லா பாவத்தையும் எடுத்துன்னு வர்றது நம்ம தான். தேவன் நமக்கு கொடுக்கறதே கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை தயவு செய்து உங்கள் இருதயத்திலே எழுதி கொள்ளுங்கள். தேவன் எரிச்சல் உள்ள தேவன், ரிவெஞ்ச், உன்னை பழி வாங்குகிறவராக இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அநேக ஊழியக்காரர்கள் சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தையை எதற்காக உங்களிடத்தில் பேச சொன்னார் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு ஐயா அனுபவம் கூட அனுபவம்லாம் கிடையாது. நினைப்பேன் தேவன் எதை பேசுகிறாரோ அதைத்தான் உங்களிடத்தில் நான் பேசுகிறேன். ஆனால் உங்களிடத்திலே தேவன் சொன்ன வார்த்தை எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்க, கேட்டது பிரகாரம் நடக்கப்படுது. ஹல்லேலூயா! ஆடல் பாடணும்னா அப்படியே சபை அதிர்ந்து. நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, சபரிமலை மாலை போட்டால் 18 படி பாடும்போது தொண்டை கட்டிடும். அவ்வளோ வைராக்கியம். அதற்காகவே அநேக பேர் என்ன அழைப்பாங்க, நல்ல சத்தமாக பாடுவார் இவருக்கு. அவ்வளோ கத்தும், மறுநாள் வாய்ஸே வராது. பாருங்க, இந்த விக்கிரகங்களை நாம்